அனுப்புனர் பெறுநர் எழுதும் பொழுது இந்த நா வரணுமா இல்ல இந்த நா வரணுமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. அதாவது தன்னகரம் வரணுமா இல்ல ரன்னகரம் வரணுமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. மாணவர்கள் என்கிட்ட கேட்கும் போது அதுக்கு நான் விடை சொல்ல போகும்போது, சார் பெயர் சொல் வினைச்சொல் அப்படின்னு இலக்கணத்தை சொல்லி எல்லாம் குழப்பாதீங்க, ஈஸியா புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ இதை எப்படி எளிமையா தெரிஞ்சுக்கலாம்னு பார்க்கலாமாங்க. இப்போ இங்க ஒரு 12 சொற்கள் எழுதியிருக்கேன். அனுப்புனர், பெறுநர், ஓட்டுநர், நடத்துனர், பேசினர், பாடினர், ஆளுநர், அளித்தனர், இயக்குனர், குழுவினர், செய்தனர், உறுப்பினர். இப்ப இதுல இந்த நர் வருமா இல்ல இந்த நர் வருமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு இல்லையா? ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். என்னன்னா, எந்த சொல் கட்டளையா இருக்கோ அதுக்கு பின்னாடி எல்லாம் இந்த நா தான் வரும், அதாவது தன்னகரம் தான் வரும். எந்த சொல் கட்டளையா இல்லையோ அதெல்லாம் இந்த நா, அதாவது ரன்னகரம் தான் வரும். இப்ப பாருங்க, அனுப்பு கட்டளையா இருக்கா, அனுப்புனர். பெறுநர், பெரு